என் பேர் சன்விதா சி. நான் இங்கே கீபோர்டில் இருக்கிற தமிழில் 50 லெட்டர் 24 செகண்ட்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். அங்கே டேடி மாமி வீட்டை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் பார்த்து டைப் பண்ணுவேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டி. தமிழ் நம்மளோட அடையாளம். தாய் தந்தை போல் தமிழ் மொழி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்பா அம்மா. பாப்பா பேர் சன்விதா ஸ்ரீ. அவங்க வந்து அவிலா கான்வென்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம வந்து ஒரு பாராட்டுக்கு வந்துட்டு நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க, இதை பண்ணணுமாமா. சரி வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா தமிழுக்காக ஏதோ பண்ணுவோம், அவளுக்கு தமிழில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டணும்னு சொல்லிட்டு அவளுக்கு அதில் ஒரு உலக சாதனைக்காக பயிற்சி அளித்தேன். நான் வேறு ஒன்று பண்ணேன், பட் வந்து இது தமிழ் மொழிக்காக ஒரு டைப் படிப்போம். இப்போ வந்து இருக்க பார்த்துட்டுனா கம்ப்யூட்டர் தான் வந்து இப்போ ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. எல்லாமே படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சைடு தான் போயிட்டுருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கூட அடிக்க தெரியலன்னா நமக்கு நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து இவளுக்கு வந்து தமிழ் மொழி நம்மளோட அடையாளம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து நான் கொண்டு வரதுக்காக அவளை வந்து ஃபஸ்ட் கீபோர்டில் சொல்லி அதுக்கு எடுத்து பயிற்சி தான் இது. ஸோ இது பரவாயில்ல. 50 லெட்டர்ஸில் வந்து ஒரு 6 வயசு குழந்தை வந்துட்டு 50 லெட்டர்ஸை 24 செகண்ட்ஸில் அடிச்சு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. புக் ஆஃப் இது வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு எம்எல்ஏ சார் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸ்டார்டிங் இது கேட்டோன்னே வந்துட்டு எதுவுமே இல்லை, உடனே கூப்பிட்டு சொன்னாங்க. பாப்பாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பாப்பாவை இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் நம்ம தமிழ் மொழிக்காக இன்னுமே நம்ம வந்து 50 லெட்டர்ஸ் இல்லாமல் 248 லெட்டர்ஸை வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போயிட்டு இருக்கிறது வந்து நான் வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக தான் இந்த விஷயம் செஞ்சேன். ஸோ இதையும் அடுத்த கட்டத்தில் வந்து இன்னும் கம்மியான செகண்ட்ஸில் மொத்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.